நீங்கள் நைட்டு எத்தனை மணிக்கு வேணுமோ ராத்திரி 1 மணி 2 மணிக்கு வேணுன்னா கூட நீங்கள் இந்த ரோட்டில் எடுத்துன்னு போய் ஸ்ட்ரைட்டாக ஆனக்குளத்துக்கு போகலாம். நேற்று வந்து அட்டை அடித்து இங்கே பாருங்கள் காலில் ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டார். நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணி அதை பிடிச்சி நீங்களே சமைச்சி சாப்பிட்றதா இருந்தாலும் ஜீப் சஃபாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 பர் ஜீப்பு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆனக்குளத்தில் தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த ஹோம் ஸ்டே அண்ட் காட்டேஜ் இதோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறீங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா சன்மூன் ஹோம் ஸ்டே அண்ட் காட்டேஜுங்க இது. ஓகேவா, உள்ளே போயிட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். இது ஆக்சுவலாக கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு ஒரு ரோடு இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து மூணார் ஆனக்குளம் ரோடு. இது ஆக்சுவலாக மூணார்லேருந்து 30 கிலோமீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வருது. 31 கிலோமீட்டர்ஸில் வருது. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆனக்குளம் வந்துடும். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டு எத்தனை மணிக்கு வேணுமோ ராத்திரி 1 மணி 2 மணிக்கு வேணுன்னா கூட நீங்கள் இந்த ரோட்டில் எடுத்துன்னு போய் ஸ்ட்ரைட்டாக ஆனக்குளத்துக்கு போகலாம். ஏன்னா வந்துட்டு இந்த ரோட்டில் வந்து எலிஃபென்ட் நடமாட்டம் இருக்காதுன்றாங்க. அதே மாதிரி இந்த காட்டேஜோட ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வீடு வந்து இங்கே பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ அப்படியே இந்த இதுக்கு பக்கத்துலேயே தான் ஓனரோட வீடு. அதே மாதிரி வந்து ரூமில் வந்து ரூம் சைஸு, அதுக்கப்புறம் வந்து ரூமில் எவ்வளோ பேர் ஸ்டே பண்ணலாம், இந்த டீட்டெயிலாம் இப்போ உள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் குக் பண்ணியும் சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு வீடு மாதிரி, ஒரு 2 பெட்ரூம் வீடு மாதிரி இருக்கும். ஒரு ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, அதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து ஒரு 12 பேர் 13 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெரிய ரூமும் ஒன்று இருக்கும். ஸோ எல்லாமே இப்போ காட்டுறேன் உள்ளே போய்ட்டு. அதே மாதிரி கார் பார்க்கிங் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. இப்போ கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆனால் நல்ல ஸ்லோப்புங்க இது. சரியா, அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்வைங்கன்னு ஒன்று உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து 3 to 4 கார் வரைக்கும் உள்ளே பார்க் பண்ணலாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மணலில் கொஞ்சம் சேர் இல்லை, ஆனால் கார் ஈஸியாக ஏறிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாருங்கள், சின்ன கார் வந்துச்சுன்னா இந்த இடத்துல 2 கார் விட்டுடலாம், இந்த பக்கம் 2 கார் விடலாம். இந்த ஏற்றத்தில் விட்டுறது கொஞ்சம் ரிஸ்க்கு, பட் ஆனால் இந்த இடத்துல 2 கார் விடலாங்க. எனக்கு த்ரோட்டெல்லாம் இதாகிடுச்சிங்க. இங்கே வேறு ஏதோ லைட்டாக வீங்கியிருக்கு. நேற்று வந்து அட்டை அடித்து இங்கே பாருங்கள் காலில் ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டார். சரியான கடி கடிச்சிருக்குங்க நேற்று அட்டை. அதே மாதிரி நம்ம சதீஷ் ப்ரோ இருக்கார்ல, அவருக்கு ஒரு இடத்துல அட்டை கடிச்சு, அவர் கடிச்சதும் தெரில, உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் நைட்டு. அந்த டேபிள் கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரத்தமாக இருந்தது. இங்கே ஒரு இடத்துல நிற்கவே கூடாதுங்க, அட்டை நிறையா இருக்குது. ஆனால் வால்பாறை மாதிரி அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் பெரிய சைஸ் அட்டை இது. நல்லா இவ்வளோ சைஸ் இருக்குது ஒரு அட்டை. த்ரோட் என்ன ஆக போகுதுன்னு தெரில. அதே மாதிரி காலையில் யானை வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணுறேன்னாங்க. இது வரைக்கும் ஃபோன் வரல. இப்போ டைம் வந்து ஒரு 8:30 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து அடுத்த டெஸ்டினேஷன் போனோம். அங்கே போயிட்டு அந்த ஒண்டர்லா இருக்குல்ல, ஒண்டர்லா பிளானில் மஸ்ட்டில் இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் ஒண்டர்லா முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் சென்னை போகிற மாதிரி தான் பிளான். ஆனால் அது பயங்கர ஹெக்டிக்கான ரைடாக இருக்கும். அதனால் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னு தெரில. இப்போ போயிட்டு மறுபடியும் யானை தான் பார்க்க போகிறோம். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும். அங்கே பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்து லக்கேஜெலாம் பேக் பண்ணணும். ட்ரெஸ் வேறு எதுவும் இல்லைங்க, கம்ப்ளீட்டாக எல்லாமே ஈரம். இதே அட்வென்ச்சரில் அந்த டாப் பாக்ஸ் அதெல்லாம் இருந்துருந்தால் ஈரமாக இருக்காது. எவ்வளோ தான் கவர் போட்டு கட்டினாலும் மொத்தமாக ஈரமாகி போச்சு. இங்கே பாருங்கள் வண்டிலாம். இந்த வண்டி வந்து எவ்வளோ மலையில் ஓட்டிட்டேங்க, எவ்வளோ மலையில் நனைஞ்சிடுச்சு நேற்று. ஆனால் ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கில்லி மாதிரி ஓடுது. ஆனால் அதே இது வந்து அட்வென்ச்சர் இருக்குது பாருங்கள். இந்த பைப்பில் இது நம்ம வண்டியை ஓட்டிருந்தோன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வருது மலையில். இவர் வண்டியில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணாலே ஹெட்லைட் ஆன்லேயே இருக்குது. இந்த ஐபீம் போடுவோம்ல, இந்த ஐபீமோட லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன்லேயே தான் இருக்குது. அது ஆஃபே ஆக மாட்டேது. அது ஏதோ சென்சாரில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா துணியும் ஈரங்க, பின்னாடி ஃபுல்லாக காய போட்டிருக்குங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அங்கே பாருங்கள் மிஸ்ட்டு பாருங்கள், மறுபடியும் கிளம்பிட்டு அந்த கேப்பில். சரி வாங்க, இப்போ போயிட்டு டிஃபன் முடிச்சுட்டு அதுக்குள்ளே யானை வருதான்னு பார்ப்போம். இல்லைனா இந்த ஆனக்குளத்தை பிளானை வந்து தனியாக ஒரு வாட்டி போட்டு இங்கே மட்டும் இது தங்கி பார்த்துட்டு போகணும். ஓகேவா? ஆமாம். சரி, நம்ம இப்போ உள்ளே போயிட்டு ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் புது ப்ராப்பர்ட்டின்னு சொன்னாங்க, பட் ஆனால் எவ்வளோ வருஷம் ஓல்டுன்னு தெரில எனக்கு. சரி வாங்க, இப்போ வந்து இந்த பார்பிக்யூ செட்டப்லாம் போய் பார்க்கலாம். நம்ம எங்கே கல்ல ஐயோப்பா, இந்த அட்டைலாம் கடிச்சிதுன்னா அவ்வளோதான். அட்டை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பைக்கெலாம் வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக நனைஞ்சிட்டு வந்தனால வந்து துணியெல்லாம் காய போட்டிருக்கு. இங்கே ஒரு அழகாக ஒரு டென்ட்டெல்லாம் இருக்குது, சுற்றி வர கொடி போட்டு வச்சுருக்காங்க. நேற்று இங்கே தாங்க பார்பிக்யூலாம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
இப்போ வாங்க, இது வந்து இந்த ரூம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரூம் இருக்குல்ல, இதில் தான் வந்து அந்த 12 பேர் ஸ்டே பண்ணுற இடங்க இது. ஓகே, நம்ம இப்போ நம்மளோட மெயின் இதுக்கு போகலாம். நம்மளோட மெயின் ரூம் போகிறதுக்கு 2 படிக்கட்டு வச்சுருக்காங்க. வந்தீங்கன்னா அப்படியே இந்த கார் பார்க்கிங்லேருந்து விட்டு வந்தீங்கன்னா நேராக இப்படி உள்ளே என்ட்ரு ஆகணுங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 ரூம் இருக்குங்க. ஸோ ரைட் சைடில் ஒரு ரூமு, லெஃப்ட் சைடில் ஒரு ரூமு. இது வந்து கிச்சனு. ஸோ ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா, ரூம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான். ஆக்சுவலாக இந்த கட்டிலே வந்து 3 பேர் நாங்கள் படுத்திருந்தோம், இப்படி கிராஸாக படுத்திருந்தோம். அதனால் ஸ்பேஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் வந்து பாத்ரூம் இருக்குது. ரூம் நல்லா பெருசு தாங்க. நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த இடம் ஃபுல்லாக லக்கேஜ் போட்டுக்கலாம். கட்டிலுக்கு அந்த பக்கமும் கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ ஒரு துணிக்கு தொங்க விட்றதுக்கு ஒரு ஆங்கர் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் வந்து உங்களுக்கு வந்து சிலிண்டரு, கேஸ் ஸ்டவ்வு, பாத்திரம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூம் மாதிரியே அப்படியே பேரலாக இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்கா, அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி தாங்க. எல்லாம் பெரிய பெரிய மரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா இது வந்து சரியான ஸ்லோப்பில் இருக்குல்ல, இந்த ஸ்லோப்பை விட்டு கீழே இறங்கினா கீழே வந்து அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஓனரோட வீடு. அதுக்கு கீழே போனீங்கன்னா ஒரு மளிகை கடை இருக்குது. அதாவது நீங்கள் வந்து சமையல் நீங்களே பண்ணுற மாதிரி ஒரு ப்ரிப்பேர்டாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து சமைக்கிறதுக்கு எல்லா பாத்திரமும் இருக்குது. உங்களுக்கு மளிகை சாமான் வந்து அந்த கடையில் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து இங்கே வீட்டிலே வந்து கொடுத்துருவாங்க இங்கே. ஓகேவா? நீங்கள் குக் பண்ணி நீங்களே சமைக்கிற மாதிரி இருந்தால், நேற்று பார்பிக்யூ நாங்களே போடுறதுனால மசாலா ஐட்டங்கள்லாம் நாங்கள் சொல்லிட்டோம், எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. 2-3 வாட்டி வந்தார் அவர். நாங்கள் வந்து மறந்து ஒரு ஐட்டமாக மாற்றி சொல்லிட்டு இருந்தோமா, அதுக்கு 3 வாட்டி அவர் வந்தார். அதனால் கடையிலேருந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, எல்லா சாமானும் வச்சுருக்காங்க. மளிகை சாமான், காய்கறி கடை 2மே இருக்குது. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வாங்கி நீங்களே சமைச்சிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இவங்க வந்து போட்டு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் தனியாக 500 பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? அப்புறம் வந்து ரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹாலு, 2 பெட்ரூம், ஒரு கிச்சன் இருக்குது காட்டினல, அந்த ரூம் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 வருங்க அந்த ரூமு. அந்த ரூமில் நீங்கள் 4 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பக்கத்தில் ஒரு 12 பேர் படுக்கிற மாதிரி ஒரு ரூம் ஒன்று சொன்னேன்ல, அதோட இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 பேர் வரீங்க, ஆனால் அந்த 12 பேர் ரூமு அப்படியே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 500 ருபீஸுங்க. நீங்கள் வந்து நார்மலாக வந்து இப்போ ஒரு 8 பேர் 10 பேர் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 ருபீஸ்க்கு பண்ணி தருவாங்களாம் அது, அந்த ரூம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2-3 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு கிச்சனோட உங்களுக்கு அந்த செட்டப் கிடச்சிருது. ரெண்டாவது வந்து பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா, இந்த ஓனர் வீடு சொன்னேன்ல, இந்த ஓனர் வீட்டுக்கு பேக் சைடில் ஒரு ரிவர் ஒன்று ஓடுதுங்க. அந்த இதில் வந்து நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணி அதை பிடிச்சி நீங்களே சமைச்சி சாப்பிட்றதா இருந்தாலும் அவங்க வந்து அதுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்களாம். இல்லை வந்துட்டு நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு இவங்கள சமைச்சு தர சொன்னாலும் அதுக்கு ஒரு தனியாக ஒரு சார்ஜ் பண்ணி உங்களுக்கு குக் பண்ணி தந்துடுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி கிச்சன் சொன்னேன்ல, கிச்சன் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, பாத்திரம், சிலிண்டர் நீங்கள் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து 500 ருபீஸ் பர் டே சொன்னாங்க. இது தாங்க நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற அந்த ஹோம் ஸ்டே அண்ட் காட்டேஜோட போர்டு வந்து மங்கலாயிட்டு இருக்காரு. திடீர்னு ஃபாஸ்ட்டாக வந்தாங்கன்னா கூட டக்குன்னு இந்த போர்டு வந்து பேரே படிக்க முடியாதுங்க. ரொம்ப க்ளோஸாக வந்தால் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இதில் இருக்க காண்டாக்ட் நம்பர் தான் கரெக்ட் நம்பரான்னு தெரில. இருந்தாலும் உங்களுக்கு அந்த காண்டாக்ட் நம்பரு, லொக்கேஷனு, இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து நேற்று வந்து நாங்கள் வந்து ஃபயர் கேம்ப் போடாத காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து யானையை பார்த்துட்டு நைட்டு வந்து 12 மணிக்கு மேலே தான் நாங்கள் ரூமே வந்தோம். யானையை பார்க்க போயிட்டு நைட்டு 12 மணிக்கு மேலே தான் வந்தோம். கடைசி வரைக்கும் யானையை பார்க்கல. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீப் சஃபாரி ஒன்று இருக்குது. அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க உங்களுக்கு ஜீப் சஃபாரி. ஜீப் சஃபாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 பர் ஜீப்பு. நீங்கள் ஒரு ஆள் போனால் கூட 2500 பே பண்ணணும். அதே மாதிரி அந்த ஜீப்பில் வந்து 7 பேர் போகலாமா. 7 பேர் போனாலும் நீங்கள் 2500 பே பண்ணால் போதும். இப்போது ஜீப் வந்து நாங்கள் வந்து ஒரு 12 o'clock சொல்லியிருக்கோம். ஜீப் வந்து 12 o'clock வந்துடும். என்னென்ன ஸ்பாட்டு போகிறோம், ஆக்சுவலாக வந்து 2 ஃபால்ஸ் கூட்டு போவாங்களாம். அதில் ஒரு ஃபால்ஸில் குளிக்க முடியாதான், ஒரு ஃபால்ஸில் வந்து குளிக்கலான்னு சொல்லியிருக்காங்க, ஓனர் சொன்னார். அதனால் இப்போ ஜீப் வந்தப்புறம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மறுபடியும் டிஸ்லிங் ஆகிடுச்சு. இப்போ தான் ட்ரோன் விடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே மழை வந்துச்சுங்க. மேலே இங்கேருந்து உங்களுக்கு இந்த காட்டேஜோட அப்படியே ட்ரோன் ஷாட் ஒன்று காட்டலான்னு பார்த்தேன். இந்த மழை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஜீப் வந்துடும். ஜீப் வந்தோடனே வந்து அந்த 2 ஃபால்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி வந்துட்டு அந்த சின்ன ஃபால்ஸு எப்படி இருக்குது,
அப்புறம் போகிற ஃபாரஸ்ட் ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுக்கிறேன். முடிஞ்சால் இதிலே ஆட் பண்ணி விட்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ஒரு அடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye bye. Take care my dear lovely friends. Bye. மழை வந்துட்டு ஓடு 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 ஓடு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வண்டி ஒன்று வந்தது. நாங்கள் அங்கே தண்ணிக்கிட்ட நின்றுட்டு இருந்தோம்ல, ஹார்ன் அடிச்சாங்க. ஹார்ன் அடிச்சிட்டு இதுதான் வந்து 33 வாட்டர் ஃபால்ஸ் தான். எதுக்கு அந்த மாதிரி பேர் வச்சாங்க தெரியல. ஆக்சுவலாக இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வந்து 2018 வந்து ஃப்ளட் வர சொல்ல வந்து இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் மொத்தமாக அடிச்சுட்டு போயிச்சாங்க. இது அதுக்கப்புறம் கட்டினதான் இது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வீடு இருக்குது கல் மேலே. எல்லாம் ட்ரைபல் பீப்புளுக்கு தான். இது பாருங்க இங்கே இருக்குது. இது பாருங்க.